அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸுடன் பிரதமர் மோடி இன்று பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது பேசிய மோடி, பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினால் தக்க பதிலடி கொடுக்கப்படும், பின் விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்றும் வான்ஸிடம் கூறியுள்ளார். இந்தியாவின் மேற்கு எல்லையில் ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி ஆய்வு செய்தார். பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்கினால் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்க ராணுவ படைகளுக்கு முழு அதிகாரம் வழங்கியுள்ளார். இந்த தகவலை இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் மாற்றம், ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக உருவெடுக்கிறது என பிரதமர் மோடி கூறினார். தொழில்நுட்பம் மனித குலத்தை உயர்த்தவும், நமது நாட்டை பாதுகாக்கவும், எதிர்கால வளர்ச்சியை தூண்டிவிடுவது அவசியம் என்றும் தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாட்டார். ஆனால் அந்த கணக்கெடுப்பை நாம் நடத்த வைப்போம் என்ற வன்னியர் சங்க மாநாட்டில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறினார். திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களை தொடர்ந்து சேலம் மாவட்டம் அம்மாபாளையம் பகுதியில் வீட்டில் இருந்த வயதான தம்பதிகள் பாஸ்கரன் மற்றும் அவருடைய மனைவி வித்யா வெட்டி கொலை செய்யப்பட்டனர். போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். 2026 தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது பற்றி நான் முடிவெடுத்து அறிவிப்பேன். வயதாகிவிட்டது என சொல்லி என்னை யாரும் ஏமாற்ற முடியாது என்று சித்திரை முழுநிலவு வன்னியர்கள் மாநாட்டில் பாமக நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் தெரிவித்தார். தமிழகத்தில் தொகுப்பூதியம் பெறும் அனைத்து செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல்வர் ஸ்டாலினுக்கு அஞ்சல் அட்டை அனுப்பும் போராட்டத்தை தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்கம் இன்று நடத்துகிறது. ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது பாகிஸ்தானின் விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம். போர் நிறுத்த அறிவிப்புக்கு பிறகும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது என்று இந்திய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். வளர்ச்சியடைந்த பாரதத்தை நோக்கி பாரத பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அரசு அனைத்து மக்களுக்கும் கல்வி, வேலை, வீடு, சுத்தமான குடிநீர், சுகாதார காப்பீடு போன்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்று மத்திய அமைச்சர் எல். முருகன் கூறினார். 40 வயதுக்குட்பட்ட இந்திய இளைஞர்கள் சிந்தனையில் புதுமையை புகுத்தினால் அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டும் என்று ஈரோட்டில் நடந்த ஜூனியர் சேம்பர் நிகழ்ச்சியில் பேசிய பாரதிய ஜனதாவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் மூலம் பாகிஸ்தானில் பதுங்கியிருந்த 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர் என்று இந்திய ராணுவ அதிகாரி ராஜீவ் காய் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலிருந்து மேலும் 14 தமிழக மாணவர்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டு தமிழகம் அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றனர். குரு பெயர்ச்சியை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடந்தன. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஆலங்குடி ஸ்ரீ ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலில் நடந்த குரு பெயர்ச்சி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டதற்கு போப் லியோ வரவேற்பு தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகள் நீடித்த அமைதிக்கு வழிவகுக்கும். உலகில் அமைதிக்கான அற்புதம் ஏற்படுவதற்கு கடவுள் ஆசி வழங்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றும் கூறியுள்ளார். லக்னோவில் உள்ள உத்தரப்பிரதேச பாதுகாப்பு தொழில்துறை வழித்தடத்தில் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணை உற்பத்தி பிரிவின் தொடக்க விழாவில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் போர் நிறுத்தத்திற்கு ஒரு நாள் கழித்து இந்திய ஆயுதப்படைகளின் வலிமை ராவல்பிண்டியில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ தலைமையகத்தில் உணரப்பட்டது என்றார். இந்திய ராணுவம் தைரியம் மற்றும் நிதானத்தை வெளிப்படுத்தியது மற்றும் பாகிஸ்தானின் பல ராணுவ தளங்களை தாக்கி தகுந்த பதிலடி கொடுத்துள்ளது என்றும் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான செயல்பாடுகள் இன்னும் முடியவில்லை என இந்திய விமானப்படை தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் விமானப்படைக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை துல்லியமாக வெற்றிகரமாக செய்துள்ளோம். சரியான நேரத்தில் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விரிவான விளக்கம் அளிக்கப்படும். சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும் என இந்திய விமானப்படை தெரிவித்தது. பார்லிமெண்ட் சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என பிரதமர் மோடிக்கு லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் கடிதம் எழுதியுள்ளனர். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்து விவாதிக்க கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளனர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பிரம்மோஸ் ஏவுகணைகளின் சக்தியை நாம் பார்த்தோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் பாகிஸ்தான் மக்களிடம் போய் அதை பற்றி கேளுங்கள் என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கூறினார். பயங்கரவாதத்தை ஒழிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் இந்தியா உலகிற்கு தனது பலத்தை காட்டியுள்ளது. பயங்கரவாத செயலுக்கு அதன் சொந்த மொழியில் பதிலளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். காஷ்மீர் விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்ய தயார் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்க பரிந்துரையில் போர் நிறுத்தம் செய்யப்பட்டதற்கு நன்றி கூறிய டிரம்ப்,
இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் சக்தி வாய்ந்த தலைமைகளை நினைத்து பெருமைப்படுகிறேன். இந்தியா பாகிஸ்தானுடன் வர்த்தகத்தை கணிசமாக அதிகரிக்கப் போவதாகவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். காஷ்மீர் பிரச்சினையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்ய அமெரிக்கா முன்வந்திருக்கும் நிலையில் காஷ்மீர் பிரச்சினை 1000 ஆண்டு கால பிரச்சினை இல்லை, அது 78 ஆண்டுகளுக்கு முன்புதான் தொடங்கியது என்றும், காஷ்மீர் பிரச்சினையில் 3ஆம் தரப்பு மத்தியஸ்தத்திற்கான கதவுகளை நாம் திறந்து விட்டுவிட்டோமோ என காங்கிரஸ் எம்பி மனுஷ் திவாரி கேட்டுள்ளார். போர் நிறுத்தத்தை மீறி ஜம்மு காஷ்மீர், பஞ்சாப் பகுதிகளில் ட்ரோன் ஏவுகணைகள் மூலம் பாகிஸ்தான் தாக்குதலை தொடர்ந்தது. இதற்கு ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஓமர் அப்துல்லா கண்டனம் தெரிவித்துள்ளார். ஸ்ரீநகரில் தொடர்ந்து வெடிச்சத்தம் கேட்கின்றன. ஸ்ரீநகரை குறிவைத்து தொடர்ந்து வான்வழி தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. இதுதான் போர் நிறுத்தமா எனவும் கேள்வி எழுப்பினார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் ரெட் அலர்ட் நீடித்து வருகிறது. மக்கள் வசதிக்காக மின்சார விநியோகத்தை மீட்டெடுத்துள்ளோம். ஆனால் இன்னும் சிவப்பு எச்சரிக்கையில்தான் இருக்கிறோம். சைரன்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தயவு செய்து யாரும் வீட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம். ஜன்னல்களுக்கு அருகில் யாரும் நிற்க வேண்டாம். எங்களுக்கு பச்சை சிக்னல் கிடைத்ததும் தெரிவிப்போம். மக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதல பாதாளத்தில் விழுந்திருக்கும் சட்டம் ஒழுங்கை இனியும் முதல்வர் ஸ்டாலின் சரி செய்வார் என எதிர்பார்ப்பது சாய்ந்த மரத்தை புயலே அப்புறப்படுத்தும் என்று நம்புவது போல் ஆகும் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இதற்கு ஒரே தீர்வு ஆட்சி மாற்றம் மட்டுமே என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்தது புரியாத புதிராக உள்ளது என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கூறினார். பயங்கரவாதம் தலை தூக்கினால் இந்தியர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் பெரும் தீங்கு விளைவிக்கும். பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா பாகிஸ்தான் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்பட்ட பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் ராஜதந்திர முடிவுகளும் நமது முப்படைகளின் தேசப்பற்றும் இந்தியாவின் பக்கம் தர்மத்தையும் வெற்றியையும் கொடுத்திருக்கிறது. நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையில் செயல்பட்ட பிரதமர் மோடிக்கு நன்றி என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். பிரதமர் மோடிக்குத்தான் நன்றி கூற வேண்டும், இந்திய ராணுவத்திற்கல்ல என்று தான் பேசிய சர்ச்சை பேச்சுக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விளக்கமளித்துள்ளார். ராணுவ வீரர்களை மதிக்காமல் பேசியதாக வந்த செய்தி தவறு. எங்கள் குடும்பமே முன்னாள் ராணுவ வீரர்களை கொண்டது. நான் எப்போதும் ராணுவ வீரர்களை மதிக்கிறேன் என தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு 90% நாடுகளின் ஆதரவு இருக்கும் நிலையில் பயங்கரவாதத்தை வேரோடு அறுக்கும் நடவடிக்கையில் பிரதமர் மோடி ஈடுபட வேண்டும் என புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறினார். இந்தியாவுடனான போர் நிறுத்த அறிவிப்புக்கு பின் அனைத்து வகை போக்குவரத்திற்கும் வான்வழியை திறப்பதாக பாகிஸ்தான் அறிவித்தது. பயணியர் அவரவர் பயணம் தொடர்பாக விமான நிலையங்களை தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மூழ்கி வரும் பொருளாதாரத்தை சீரமைக்க பாகிஸ்தானுக்கு $1 பில்லியன் கடன் கொடுக்க சர்வதேச நாணய நிதியம் எனப்படும் IMF ஒப்புதல் அளித்துள்ளது. பாகிஸ்தானுக்கு நிதி வழங்கக்கூடாது என்றும் IMF வழங்கும் நிதியை பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு பாகிஸ்தான் பயன்படுத்துவதாகவும் இந்தியா குற்றம் சாட்டி அதற்கான ஓட்டெடுப்பை புறக்கணித்தது. இந்தியாவின் எதிர்ப்பையும் மீறி கடன் வழங்க ஒப்புதல் அளித்துள்ள IMF-க்கு பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் நன்றி தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஓவல் மாளிகையில் தனக்குத்தானே சிலையை வடிவமைத்து வைத்துள்ளார். கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது ட்ரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட நூலிழையில் உயிர் தப்பிய சம்பவத்தை நினைவு கூறும் விதமாக தத்ரூபமாக சிலையை வடிவமைத்து வைத்துள்ளார். இந்த புகைப்படத்தை வெள்ளை மாளிகை பகிர்ந்துள்ளது. இலங்கை கதிர்காமத்தில் இருந்து குருணாக்கல் நோக்கி சென்ற அரசு பஸ் கொத்மலை பகுதியில் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பஸ்ஸில் பயணித்த 21 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மீட்புப் படையினர் தொடர்ந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. திமுக ஆட்சியில் 4 ஆண்டுகளும் வேதனையானவை என தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். பொருளாதாரத்தில் தமிழகம் பின்னோக்கி செல்கிறது என்றும் குற்றம் சாட்டினார். எல்லையில் அத்துமீறும் பாகிஸ்தானிற்கு பதிலடி கொடுக்க இந்திய ராணுவத்திற்கு முழு சுதந்திரம் வழங்கியுள்ளதாக மத்திய வெளியுறவு செயலர் விக்ரம் மிஸ்ரி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் போர் நிறுத்தத்தை தீவிரமாகவும் பொறுப்புணர்வுடன் பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். சீமானின் நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தலில் பெற்ற 8.18 வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டதை அடுத்து இந்திய தேர்தல் ஆணையம் அக்கட்சிக்கு விவசாய சின்னத்தை ஒதுக்கியுள்ளதாக சீமான் அவரது எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டு மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். உயிருக்குள் உயிர் கொடுத்து உதிரத்தை உணவாக கொடுத்து அன்பின் தியாகத்தின் முழு உருவமாக திகழும் உன்னத அன்னையர் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்து பதிவிட்டுள்ளார்.
அன்பின் மொழியை நம் அனைவருக்கும் அறிமுகம் செய்த அற்புத கடவுள் அம்மா. அன்னையின் தூய அன்பிற்கு ஈடு இணை இவ்வுலகில் ஏதுமில்லை. தரணி போற்றும் நம் தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த அன்னையர் தின வாழ்த்துக்கள் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மருத்துவர்கள் பற்றாக்குறை இல்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். நீட் தேர்வு விலக்கு பெற திமுக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றும் கூறினார். முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீடு 7% உயர்த்தப்படும் என தேர்தலின் போது முதல்வர் ஸ்டாலின் வாக்குறுதி தந்தார். ஆனால் இதுவரை இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்கவில்லை என தமிழக தௌஹீத் ஜமாத் மாநில பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் கூறினார். ஸ்டாலின் எங்களை ஏமாற்றினால் முஸ்லிம்கள் ஓட்டு பறிபோகும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். கோடை காலத்தில் மின் தேவை 22,000 மெகாவாட்டை எட்டும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடந்த ஏப்ரல் 3வது வாரத்திலிருந்து இம்மாதம் முதல் வாரம் வரை தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கோடை மழை பெய்தது. இதனால் கோடையின் மின் தேவையை பூர்த்தி செய்யும் நெருக்கடியிலிருந்து மின் வாரியம் தப்பித்துள்ளது. சைபர் குற்றவாளிகள் இந்தியா பாகிஸ்தான் போர் வீடியோ காட்சிகள் மற்றும் படங்கள் போன்றவற்றை தீங்கிழைக்கும் நோக்கத்துடன் சமூக வலைதளங்களில் பரப்புகின்றனர் என மாநில சைபர் குற்றப்பிரிவு தலைமையக கூடுதல் டிஜிபி சந்தீப் மிட்டல் தெரிவித்தார். தெரியாத இமெயில் முகவரி வாயிலாக பெறப்படும் கோப்புகளை பதிவிறக்கம் செய்வது, இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்க்க அறிவுறுத்தியுள்ளார். கோவை வனக்கோட்டம் மதுக்கரை வனச்சரகம் எட்டிமடை வனப்பகுதியில் பிறந்து 1 மாதமே ஆன ஆண் குட்டி யானை ஒன்று தாயை பிரிந்து தனியாக தவித்துக் கொண்டிருந்தது. குட்டியை மீட்ட வனத்துறையினர் முதுமலை புலிகள் காப்பகம், தெப்பக்காடு யானைகள் முகாமில் ஒப்படைத்தனர். தனி அறையில் வைத்து 2 ஊழியர்களை நியமித்து யானைக்குட்டியை பராமரித்து வருகின்றனர். தமிழக அரசின் வருமுன் காப்போம் திட்டம் மூலம் ரூபாய் 25 கோடி செலவில் இலவச முழு உடல் பரிசோதனைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மக்களின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் வகையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் விரைவில் இத்திட்டத்தை சென்னையில் தொடங்கி வைக்க இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். நெய்வேலி என்எல்சி 2வது அனல் மின் நிலையத்தில் டிரான்ஸ்பார்மரில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. அதிகாலையில் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமானதாக தகவல் வெளியாகியுள்ளது. சேதமான இந்த டிரான்ஸ்பார்மரில் இருந்ததால் பல வெளிமாநிலங்களுக்கு மின்சாரம் விநியோகம் செய்யப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. மதுரை சித்திரை திருவிழா பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி நாளை நடக்கிறது. வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் பகுதியில் 3 அடுக்கு தடுப்பு வேலி அமைத்துள்ளனர். மக்கள் எந்த இடத்தில் இருந்தும் காவல் உதவியை நாடும் விதமாகவும் பக்தர்களின் பாதுகாப்புக்காகவும் வைகை வீரன் என்ற புகார் செயலியை போலீசார் அறிமுகம் செய்துள்ளனர். ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் மழைக்காலத்திற்கு முந்தைய விலங்குகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியது. இன்று தொடங்கி 17ஆம் தேதி வரை நடக்கிறது. கணக்கெடுப்பில் 186 களப்பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் பயணி ஒருவர் வைத்திருந்த உடைமைகளுக்குள் திடீரென புகுந்த 3 அடி நீளமுள்ள பாம்பால் பயணிகள் பெரும் பீதியடைந்தனர். தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து பாம்பை பிடித்தனர். காஞ்சிபுரத்தில் மாநகர சாலையில் இருபுறங்களில் உள்ள மரங்களில் ஆணியடித்து வைக்கப்பட்டுள்ள விளம்பர பலகைகளை அப்புறப்படுத்தினர். மரத்தில் இருக்கும் ஆணியை பிடுங்கி மஞ்சள் தடவினர். தன்னார்வலர்களின் பணியை பொதுமக்கள் பாராட்டினர். மண்ணுலகின் உயிர்களை எல்லாம் தன்னிலிருந்து ஈன்றெடுத்து அன்பினால் அரவணைத்து தாய்மொழி மற்றும் அறிவூட்டி ஆளாக்கி அவனியின் ஆதார சுதியாய் திகழும் அன்னையர் அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்து என தெரிவித்து முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். கரூர் மகா மாரியம்மன் கோயில் வைகாசி பெருவிழா கம்பம் வழங்கும் நிகழ்ச்சியுடன் இன்று தொடங்கியது. பாலம்மாள்புரத்திலிருந்து வேப்பிலை, மஞ்சள் மற்றும் குங்குமத்தில் அலங்கரிக்கப்பட்ட கம்பம் 2 கிலோமீட்டர் தூரம் தோளில் சுமந்து வரப்பட்டு கோயில் அறங்காவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே வனத்தில் இருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று நெலாக்கோட்டை பஜார் பகுதியில் ஒய்யாரமாக வாக்கிங் சென்றது. இதை எதிர்பார்க்காத அப்பகுதி மக்களும் வாக்கிங் சென்றவர்களும் யானையை பார்த்து ஓட்டம் பிடித்தனர். சாலையில் நடந்து சென்ற யானை குடியிருப்புக்கு அருகே உள்ள புதர் பகுதியில் முகாமிட்டது. தகவல் அறிந்த வனத்துறையினர் யானையை கண்காணித்து வருகின்றனர். தமிழகத்தில் உள்ள முக்கிய அணைகள், நீர்த்தேக்கங்களில் அடுத்த வாரத்தில் போர்க்கால ஒத்திகை நடைபெறவுள்ளது. போர்க்கால ஒத்திகைக்கான தயாரிப்பு மற்றும் கலந்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்படும் என பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. கோவை உக்கடம் பெரிய குளத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இசை கச்சேரி நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் உட்பட பல மாற்றுத்திறனாளிகள் இசைக்கேற்ப டான்ஸ் ஆடி மகிழ்ந்தனர். அங்கு கூடியிருந்த பெற்றோர்களும் பொதுமக்களும் கண்டு ரசித்தனர்.
கவிஞர் வைரமுத்துவின் தாயார் அங்கம்மாள் வயது மூப்பு காரணமாக நேற்று காலமான நிலையில் தேனி மாவட்டம் வடுகப்பட்டியில் உள்ள அவரது வீட்டில் இறுதி மரியாதைக்காக உடல் வைக்கப்பட்டுள்ளது. உறவினர்கள், ஊர் மக்கள், திரைத்துறையினர் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். நாமக்கல்லில் திருமணி முத்தாறு திட்டத்தை விரைந்து நிறைவேற்றிட வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் மக்கள் செழிப்புடன் வாழ வேண்டியும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சார்பில் 1008 பால்குட ஊர்வலம் நடந்தது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட பாலை திருச்செங்கோடு மலையடிவாரத்தில் உள்ள ஆறுமுகசாமி கோயிலில் உள்ள முருகனுக்கு ஊற்றி அபிஷேகம் செய்தனர். கோவை மேட்டுப்பாளையம் அருகே ஒன்னிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள எல்லை கருப்புசாமி கோயிலில் ஒரே தூணில் 18 சித்தர்கள் பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வில் கவர்னர் ரவி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கோயில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பூரண கும்ப வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோயிலில் நடந்த சிறப்பு வழிபாட்டில் நடிகை மீனா மற்றும் நடன இயக்குநர் கலாமாஸ்டர் ஆகியோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். உதகையில் முதல்வர் ஸ்டாலின் 15ஆம் தேதி மலர் கண்காட்சியை தொடங்கி வைக்கிறார். மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிடுகிறார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ள முதல்வர் பொதுமக்களுக்கு பட்டாக்களை வழங்குகிறார். தொட்டபெட்டாவில் பழங்குடியின மக்களை சந்தித்து கலந்துரையாடுகிறார். கும்பகோணம் மாதுளம்பேட்டை பாரதியார் தெருவில் அமைந்துள்ள மகேஸ்வரி அம்மன் மற்றும் வாழ்வந்தான் அம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா விமரிசையாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பெண்கள் பால்குடம், வேல்காவடி மற்றும் குழந்தையை மூங்கில் தொட்டிலில் சுமந்து வந்து வேண்டுதலை நிறைவேற்றினர். இந்தியா மீது பாகிஸ்தான் நடத்த முயன்ற தாக்குதலை முறியடித்த இந்திய ராணுவ வீரர்களை போற்றும் விதமாக கும்பகோணத்தில் வணிகர்கள், சமூக அமைப்பினர், அனைத்துக் கட்சியினர் ஒன்று கூடி தேசிய கொடியுடன் பேரணியாக சென்றனர். திருவாரூர் மாவட்டம் பவித்ரமாணிக்கம் பகுதியில் அமைந்துள்ள புனித வனத்து அந்தோணியர் ஆலயத்தில் பூட்டை உடைத்து 10,000 பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணை நடத்திய போலீசார் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ஓகைக்குமார் என்பவரை கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் அரியக்குடியைச் சேர்ந்தவர்கள் கண்ணன், சித்ரா தம்பதி. இவர்களது 17 வயது மகன் முகேஷ் +2 முடித்துவிட்டு தேர்வு முடிவுக்காக காத்திருந்தார். இந்த சூழலில் சாலை விபத்தில் முகேஷ் பரிதாபமாக இறந்தார். தேர்வு முடிவு வெளியான நிலையில் 483 மார்க் எடுத்து தேர்ச்சி பெற்றான். எனது மகன் உயிரோடு இருந்திருந்தால் மேற்படிப்பு படித்து கலெக்டராக இருப்பான் என கண்ணீர் மல்க கண்ணன் கூறினார். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு திருப்பூர் அம்மா மாளிகையில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தொடங்கி வைத்ததுடன் ரத்தம் கொடுப்பதின் அவசியம் குறித்தும் பேசினார். அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர். இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்த தேவையற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம், மக்களுக்கும் உண்மை அறியாமல் பரப்ப வேண்டாம் என முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு வேண்டுகோள் விடுத்துள்ளார். அன்னையர் தினத்தை முன்னிட்டு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அன்பையும் கருணையையும் பொழியும் மகத்தான தாய் நம்மை காக்க வேண்டும் என்றால் மாக்காளி ரூபமும் எடுப்பாள் என்பது உண்மை. தன்னிலிருந்து உருவான உயிரிடம் மட்டுமின்றி தரணியில் இருக்கும் அனைத்து உயிர்களிடமும் தன்னிக்கரில்லாத அன்பை பொழியும் தாய்மார்களுக்கு என் மனம் கனிந்த அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் என்றும் கூறியுள்ளார். பொருளாதார வளர்ச்சி, உயர்கல்வியில் மாணவர் சேர்க்கை, தொழில் ஒப்பந்தங்கள், மின்னணு ஏற்றுமதி, வேலைவாய்ப்புகளை வழங்குதல் என பல துறைகளில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக செய்திக்குறிப்பு வெளியிட்டு தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 13ஆம் தேதி நீலகிரி, கோவை, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர் மற்றும் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ஸ்ரீ சமயவல்லி தாயார் அன்பு இல்லம் அறக்கட்டளையின் 15ஆம் ஆண்டு விழா இன்று நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்தார். அல்லேரி மலைக்கு விரைவில் சாலை அமைக்கப்படும் என அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் தெரிவித்தார். மலைப்பகுதி மக்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்கள் முன்னேற்றம் அடைய பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் கட்டிடம் திறந்துள்ளோம் என்றும் கூறினார். காஞ்சிபுரம் ஓரிக்கை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் 25 ஆண்டுகளாக வேலை செய்து வரும் ஆசிரியைக்கு பள்ளி உரிமையாளர் புதிய வீடு ஒன்றை கட்டி கொடுத்து பரிசளித்தார். ஆசிரியை செய்த சிறந்த பணிக்கும் சேவைக்கும் கிடைத்த பரிசு என உரிமையாளர் தெரிவித்தார். சென்னை வலசரவாக்கத்தில் ஆடிட்டரின் பங்களா வீட்டில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 2 பேர் பலியாகினர். வீட்டில் முதல் மாடியில் இருந்து குதித்த பணிப்பெண் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்.
நீலகிரி, கோவை, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய 10 மாவட்டங்களில் மே 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் அச்சனம்பட்டியைச் சேர்ந்தவர் முருகபாண்டி. இவரது மனைவி முத்துலட்சுமி. குடிபோதையில் மனைவியிடம் முருகபாண்டி தகராறு செய்தார். வாக்குவாதம் முற்றியதால் மனைவியின் கழுத்தை நெரித்தார். ஆத்திரமடைந்த முத்துலட்சுமி கணவனின் கழுத்தை நெருக்கி பிடித்தார். இதில் மூச்சு திணறி விழுந்த முருகபாண்டி பரிதாபமாக இறந்தார். முத்துலட்சுமியை போலீசார் கைது செய்தனர். கோவை வெள்ளலூர் பகுதியில் கட்டப்பட்டு வரும் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் பகுதியில் கைகள் கட்டப்பட்டு அழுகிய நிலையில் ஆண் சடலம் கிடந்துள்ளது. தகவல் அறிந்த போத்தனூர் போலீசார் ஸ்பாட்டுக்கு விரைந்து சடலத்தை மீட்டனர். மூப்பநாயுடன் போலீசார் அப்பகுதி முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அந்த நபர் யார், எதற்காக கொலை செய்யப்பட்டார் என்பது குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னை அடுத்த மறைமலை நகரில் நண்பர்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் 2 பேர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடலை கைப்பற்றி மறைமலை நகர் போலீசார் விசாரிக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பகுதியில் ராஜஸ்தானை சேர்ந்த தினேஷ்நாத் தனது குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். அதே பகுதியில் பிளைவுட் கடை வைத்துள்ளார். இருவரும் கடையில் இருந்த நேரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர்கள் 6.5 சவரன் தங்க நகைகள், 90,000 பணம் மற்றும் 1/2 கிலோ வெள்ளி பொருட்களை திருடி சென்றனர். வேடச்சந்தூர் போலீசார் மர்ம நபர்களை தேடுகின்றனர். பல்லாவரம் அருகே 13 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்த சிறுவர்கள் மற்றும் சிறுமியின் தாய் உட்பட 13 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கர்நாடகாவைச் சேர்ந்த வேளாண் விஞ்ஞானி பத்மஸ்ரீ சுப்பண்ணா ஐயப்பன் காவிரி ஆற்றில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. 70 வயதான அவரை மே 7ஆம் தேதி முதல் காணவில்லை என புகார் அளிக்கப்பட்டு போலீசார் தேடி வந்த நிலையில் மாண்டியாவில் உள்ள காவிரி ஆற்றில் அவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். அவரது உடலை மீட்ட போலீசார் அடுத்த கட்ட விசாரணையில் இறங்கியுள்ளனர். காஷ்மீரில் இயல்பு நிலை திரும்பியது. பூஞ்ச், ஜம்மு உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் வழக்கம் போல் சாலையில் மக்கள் நடமாட்டம் அதிகமாக காணப்பட்டது. சில தினங்களாக வெறிச்சோடிய சாலைகளில் தற்போது வழக்கம் போல் வாகனங்கள் செல்ல துவங்கியது. 72வது உலக அழகி போட்டி ஐதராபாத்தில் இன்று கோலாகலமாக தொடங்கியது. நோக்கத்துடன் கூடிய அழகு என்ற கருப்பொருளுடன் நடைபெறும் போட்டியில் அழகிகள் ஒய்யார நடை போட்டனர். 110க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த அழகிகளுக்கு இடையே நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா சார்பில் மிஸ் இந்தியா நந்தினி குப்தா பங்கேற்றுள்ளார். பீகாரின் பக்சர் மாவட்டத்தின் நந்தன் கிராமத்தில் திருமணமான மறுநாளே எல்லை பாதுகாப்பு பணிக்கு ராணுவ வீரரான தியாகி யாதவ் கிளம்பியுள்ளார். இவர் மணமுடித்த பெண் பிரியா யாதவும் தன் கணவர் தியாகி யாதவை பெருமிதத்துடன் வழியனுப்பி வைத்துள்ளார். இந்த நிகழ்ச்சி சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. பிரதமர் மோடி டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் முப்படை தளபதிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் அனில் சௌகான் ஆகியோரும் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் ஜம்மு காஷ்மீர் பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதலில் காயமடைந்து சிகிச்சைக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பரமேஸ்வரனை சந்தித்து நலம் விசாரித்தார். காஞ்சிபுரம் பக்த ஆஞ்சநேயர் கோயிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக மேளதாளங்கள் முழங்க நடைபெற்றது. கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வைகாசி மாத பிரம்மோற்சவத்தை ஒட்டி காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய வைபவமான கருட சேவை உற்சவம் 13ஆம் தேதியும் தேர் உற்சவம் 17ஆம் தேதியும் நடைபெறுகிறது. திருவாரூர் அருகே கிழக்காவதுகுடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மங்கள துர்க்கை அம்மன் கோயில் ஸ்ரீ வராகி ஞானபீடத்தில் ஸ்ரீ மங்கள துர்க்கை அம்மன், ஸ்ரீ வராகி அம்மன், ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் மற்றும் பரிபார தெய்வங்களுக்கு சித்ரா பௌர்ணமி திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற நெல்லுக்கடை மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கடந்த 2ஆம் தேதி பூச்செறிதல் நிகழ்ச்சியுடன் வெகு விமரிசையாக துவங்கியது. சித்திரை திருவிழாவின் தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. வழிநெடுகிலும் காத்திருந்த பக்தர்கள் சுவாமிக்கு பூஜை செய்து சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி அருகே உள்ள நவலூர் குட்டப்பட்டு கிராமத்தில் உள்ள அருள்நிறை அடைக்கல அன்னை ஆலய திருவிழா நடந்து வருகிறது. முக்கிய நிகழ்வான தேர்பவனி கோலாகலமாக நடந்தது. ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் லட்சுமி நாயக்கன் பட்டியில் உள்ள விநாயகர், பகவதி அம்மன், காளியம்மன், மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள வேப்பிலை மாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா வெகு விமரிசையாக நடந்து வருகிறது. முக்கிய நிகழ்வான பால்குட ஊர்வலம் கோலாகலமாக நடந்தது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக சென்று அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்தனர். மண்டோக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்க மதுரை அழகர் கோயில் கள்ளழகர் கோயிலிலிருந்து கள்ளழகர் நேற்று மாலை புறப்பட்டார். கண்டாங்கி பட்டுடுத்தி தங்க பல்லக்கில் வந்த கள்ளழகருக்கு இன்று அதிகாலை 4 மணி அளவில் மதுரை 3 மாவடியில் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பி தண்ணீர் பீச்சி அடித்து பக்தர்கள் வரவேற்றனர். விழுப்புரம் அருகே உள்ள பையூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஞான குரு தட்சிணாமூர்த்தி கோயிலில் குரு பெயர்ச்சி விழா சிறப்பாக நடைபெற்றது. குரு பெயர்ச்சி விழாவினை முன்னிட்டு ஸ்ரீ ஞான குரு தட்சிணாமூர்த்தியின் 12 அடி உயர சிலைக்கு பக்தர்கள் தங்கள் கையினால் பாலாபிஷேகம் செய்தனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தான பிரம்மோற்சவ விழாவிற்கான தேர்கால் முகூர்த்தம் இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வரும் மே 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கும் பிரம்மோற்சவ விழாவில் ஜூன் 6ஆம் தேதி திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது. குரு பெயர்ச்சியை முன்னிட்டு புதுச்சேரி அருகே மொரட்டாண்டியில் உள்ள விஸ்வரூப மகா சனீஸ்வர பகவான் கோயிலில் சிறப்பு குரு பெயர்ச்சி பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை முதலே கடல் மற்றும் நாழிக்கிணற்றில் புனித நீராடினர். பின்னர் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து முருகப்பெருமானை வழிபட்டு சென்றனர். திருச்சி மாநகர் கல்லுக்குடியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் சித்திரை தேர் திருவிழா நடந்தது. இன்று 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பால்குடம் மற்றும் அக்னிச்சட்டி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தென்காசி மாவட்டம் புளியரையில் உள்ள தட்சிணாமூர்த்தி கோவிலில் குரு பெயர்ச்சி விழா வெகு விமரிசையாக நடந்தது. குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார். இதையொட்டி தட்சிணாமூர்த்தி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். குரு பகவான் இன்று மதியம் 1:19 மணிக்கு ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைந்தார். இதையொட்டி திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி யாவத் சகாயேஸ்வரர் கோவிலில் உள்ள குரு பகவானுக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தன. திரளான பக்தர்கள் பங்கேற்று குரு பகவானை வழிபட்டு சென்றனர். போர் நிறுத்தம் தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தைக்கு வரும்படி உக்ரைனுக்கு ரஷ்ய அதிபர் புட்டின் அழைப்பு விடுத்துள்ளார். உக்ரைனுடன் போரை முடிவுக்கு கொண்டுவர விரும்புகிறேன். இப்போது முடிவு உக்ரைன் அதிகாரிகள் கையில் இருக்கிறது என்றும் கூறினார். வங்கதேசத்தில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சிக்கு அந்நாட்டு இடைக்கால அரசு தடை விதித்துள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அவாமி லீக் கட்சிக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயத்தில் நடந்து வரும் வழக்கு விசாரணை நிறைவடையும் வரை இந்த தடை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. விஞ்சாய் நகருக்கு 160 கிலோமீட்டர் மேற்கே நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் 89 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.0 பதிவாகியுள்ளதாகவும் ஜெர்மன் புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மாவை தொடர்ந்து 36 வயதாகும் நட்சத்திர வீரரான விராட் கோலியும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஓய்வு பெற விரும்புவதாக பிசிசிஐயிடம் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஷுப்மன் கில் புதிய கேப்டனாக நியமிக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் நடக்கவிருக்கும் இங்கிலாந்து டெஸ்ட் தொடரை இளம் வீரர்களை கொண்டே இந்திய அணி அணுகக்கூடும். இது அணி நிர்வாகத்தையும் தேர்வு குழுவினரையும் ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இந்தியா, இலங்கை, தென்னாப்பிரிக்கா ஆகிய 3 நாட்டு மகளிர் அணிகள் இடையிலான முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இலங்கையில் நடந்தது. இறுதிப் போட்டியில் இந்தியா, இலங்கை அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 342 ரன்கள் குவித்தது. அடுத்து களமிறங்கிய இலங்கை அணி 48.2 ஓவர்களில் 245 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 97 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்ற இந்தியா சாம்பியன் பட்டம் வென்றது.
இசை நிகழ்ச்சி கட்டணம் மற்றும் ராஜ்யசபா எம்பிக்கான 1 மாத சம்பளத்தை தேசிய பாதுகாப்பு நிதிக்கு வழங்குவதாக இசையமைப்பாளர் இளையராஜா தெரிவித்துள்ளார். எல்லையில் மக்களை பாதுகாக்கவும் போராடி வரும் கதாநாயகர்களான ராணுவ வீரர்களின் வீரமிக்க துணிச்சலான முயற்சிகளுக்கு சிறு பங்களிப்பென்றும் கூறியுள்ளார். நடிகர்கள் சூர்யா மற்றும் கார்த்தி இணைந்து 96 மெய்யழகன் ஆகிய படங்களின் இயக்குநர் பிரேம்குமாருக்கு அவரின் நீண்டகால கனவான வெள்ளை நிற மகேந்திரா காரை பரிசாக தந்துள்ளனர். இதுகுறித்த நிகழ்ச்சி பதிவை பிரேம்குமார் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். லவ் டுடே, டிராகன் படங்களின் வெற்றிக்கு பிறகு LIK, டியூட் ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் பிரதீப் ரங்கநாதன். ஹீரோயினாக மமிதா பைஜு நடிக்கிறார். இயக்குனர் சுதா கொங்கராவின் உதவி இயக்குனர் கீர்த்தீஸ்வரன் இயக்குகிறார். சாய் அபயன்கர் இசையமைக்கிறார். இப்படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் மற்றும் ஹிந்தி ஆகிய மொழிகளில் தீபாவளிக்கு வெளியாகும் என அறிவித்துள்ளனர். விமல், பிந்து மாதவி நடிப்பில் 2013 வெளியாகி ஹிட்டான படம் தேசிங்கு ராஜா. எழில் இயக்கிய இப்படத்தின் 2வது பாகத்தை தற்போது இயக்கியுள்ளார். காமெடி படமாக உருவாகியுள்ள இப்படத்தில் விமல், பூஜிதா, ஹர்ஷிதா நடிக்கிறார்கள். இந்த படம் ஜூலை 11 வெளியாகும் என அறிவித்துள்ளனர். அஜித் நடித்த பூவெல்லாம் உன்வாசம் படத்திற்கு பிறகு இசையமைப்பாளர் வித்யாசாகருடன் மீண்டும் இணைந்திருக்கிறார் எழில். லவர் பந்து படத்தில் நடித்த மலையாள நடிகை சுவாசிகா அப்படத்திற்கு பிறகு தமிழில் நிறைய வாய்ப்புகள் வரும் என எதிர்பார்த்தார். ஆனால் ரெட்ரோ படத்தில் சிறு வயது சூர்யாவின் வளர்ப்பு அம்மா, மாமன் படத்தின் நடிகர் சூரியன் சகோதரி போன்ற கதாபாத்திரங்களே அவருக்கு கிடைத்தன. இது பற்றி பேசிய சுவாசிகா, எனக்கு சின்ன வயது, அழகாகவும் இருக்கிறேன். லவர் பந்து பட தாக்கத்தால் எனக்கு இப்படிப்பட்ட மெச்சூர்டு ரோல்களே வருகிறது. விரைவில் ஹீரோயின் ரோல் வரும் என நம்புகிறேன் என்றார். நடிகர் சிவகார்த்திகேயன் தற்போது AR முருகதாஸ் இயக்கத்தில் 23வது படமாக மதராசி, சுதா கொங்கரா இயக்கத்தில் 25வது படமாக பராசக்தி படங்களில் நடித்து வருகிறார். இடையே 24வது படமாக குட் நைட் பட இயக்குனர் விநாயக் சந்திரசேகர் இயக்கத்திலும் நடிக்கிறார். அப்பா மகன் சம்பந்தப்பட்ட கதையில் உருவாகும் இந்த படத்தில் சிவகார்த்திகேயனின் அப்பாவாக நடிகர் மோகன்லால் நடிக்க உள்ளாராம். ஏற்கனவே 2014 வெளியான ஜில்லா படத்தில் விஜயின் அப்பாவாக நடித்திருந்தார் மோகன்லால். நடிகர் ரஜினி தற்போது கூலி படத்தில் நடித்து முடித்து ஜெயிலர் 2ஆம் பாகத்தில் நடித்து வருகிறார். இவரது அடுத்த படத்தை ஐசரி கணேஷ் தயாரிக்க உள்ளார். இதற்காக விஜயின் ஜனநாயகன் படத்தை இயக்கி வரும் வினோத், சித்தா, வீரதீர சூரன் பட இயக்குனர் SU அருண்குமார் ஆகியோரிடத்தில் கதை கேட்டுள்ளார் ரஜினி. இவர்களில் ரஜினியின் அடுத்த படத்தை யார் இயக்குவார் என்ற அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் மகன்கள் ராம்குமார், பிரபு இருவரும் சினிமாவில் நடித்துள்ளனர். அவர்களின் வாரிசுகளான தேவ், விக்ரம் பிரபு இருவரும் கதாநாயகனாக நடித்தனர். இந்த நிலையில் ராம்குமாரின் இளைய மகன் தர்ஷன் தற்போது நாயகனாக புதிய படத்தில் நடித்துள்ளார். புதுமுக இயக்குனர் பாலா என்பவர் இயக்கியுள்ள இப்படத்தில் ரோஜா, கங்கை அமரன், ஸ்ரீதா ஸ்ரீ ஆகியோரும் நடித்துள்ளனர். டைட்டில் வெளியீடு தேதி விரைவில் அறிவிக்கின்றனர். இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் சூழல் நிலவி வரும் நிலையில் தேசத்தை பாதுகாக்கும் பாதுகாப்பு வீரர்கள் பற்றி நடிகை சமந்தா வெளியிட்ட நிகழ்ச்சி பதிவு. வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு வெகு தூரத்தில் படைவீரர் நம் எல்லையை காத்து நிற்கிறார். தேசத்தின் பாரத்தை தங்களது தோள்களில் சுமந்து நிற்கிறார்கள். அவர்களால் தான் நம் பிள்ளைகள் அமைதியாக உறங்குகிறார்கள். நமது கொடிகள் சுதந்திரமாக பறக்கின்றன. வீரர்களின் தியாகம் நாட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஒலிக்கிறது. உயிரை பணயம் வைத்து பாதுகாக்கும் வீரர்களை என்றும் நினைவில் வைத்திருப்போம், நன்றி கூறுவோம். இவ்வாறு பதிவிட்டுள்ளார்.